உங்கள் முடியும் சில்கியாக ஷைனிங்காக மாறி நேச்சுரலாக ஹேர் கலரிங் பண்ணணுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு காய வச்சுக்கிறேன். தண்ணி காஞ்சதும் 3 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்ததும் 5 கிராம்பு உள்ளே சேர்த்துட்டு பாதி அளவுக்கு சுண்டனதும் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண டீ தூளை வேஸ்ட் பண்ண வேணாம். மறுபடியும் அடுப்பில் வச்சு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். டீ தூள் தண்ணி நல்லா ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் 3 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் மருதாணி இலை எடுத்திருக்கேன். இது கூட ஆறின டீ தூள் தண்ணியாக அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஃபைனாக அரைக்கணும், இல்லாட்டி திப்பி திப்பியாக தலையில் ஒட்டிக்கும். அரைச்சிட்டு வந்த மருதாணியை சுத்தமான இரும்பு சட்டியில் சேர்த்து இது கூட 1/2 மூடி எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை ஓவர் நைட் விட்டுறணும். குறைஞ்சது 12 மணி நேரம் நல்லா இரும்பு சட்டிலேயே ஊறணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக 12 மணி நேரம் கழித்து மருதாணி அப்ளை பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வைக்க வேணாம், அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிருக்கணும். நான் முத நாள் தலைக்கு குளிச்சுட்டு மறுநாள் அப்படியே எண்ணெய் வைக்காமல் விட்டுட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து ஸ்கேல்பில் முடியல 2லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணணும், தலைமுடியிலையும் அப்ளை பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 3/4 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் விட்டுட்டு ஷாம்பு எதுவும் போடாமல் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நேச்சுரலாக பண்ணுற இந்த மெத்தடு 2 மாதம் வரைக்கும் கலர் அப்படியே இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். ஹேர் கலரையும் விசிபிளாக தெரியும். முடி வளர்ச்சியும் தூண்டும். ட்ரை பண்ணி பாருங்கள்.